என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். மிகுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தொடர்ந்து உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின இந்த மெகா கிருபைகளுக்காக தகப்பனுக்கு நன்றி செலுத்துது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கிற இந்த மிகப்பெரிய ஆதரவு, உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையும் தேவன் அதிகப்படுத்தியிருக்கிறார். இந்த நாட்கள் உங்களோடு கூட பேசுவதற்கான நேரத்தையும் தேவன் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளே, நான் இந்த ஆண்டவருக்காக காத்திருந்து, இந்த இயேசுவுக்காக நான் அதிக நேரம் காத்திருந்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன பலன் கிடைச்சது என்று சொல்லி மனம் சோர்வடைந்து நீ வேதனையோடு கூட காணப்படுவாய் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்களாம், எலும்புவார்களாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்களா? என்னுடைய அன்பு இரட்சகருக்கு காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு புது பலனை கொடுக்கிறார், புது ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், புதிய கிருபைகளை கொடுக்கிறார். அவருக்காக காத்திருந்த எந்த மனிதனும் வெட்கப்பட்டு போனதில் என்று வேதங்கள் சொல்லுகிறது. இன்றைக்கு பல ஆண்டு காலமாக காத்திருந்து என்னுடைய பலனெல்லாம் குன்றி போயிருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உனக்கு தேவ பலன் கடந்து வருகிறது. பாருங்க, பவுல் என்கின்ற ஒரு தேவ மனிதன் தேவனுக்காக வைராக்கியமாக ஓடினான். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக எல்லா பகுதியிலும் போய் தகப்பட்ட ராஜ்யத்தை குறித்து பேசினார். இன்றைக்கு நீங்கள் நான் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஓடி மனம் சோர்வடைந்து சரீரங்கள் பலவீனம் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த பலவீனத்தின் நடுவில் நம்ம தகப்பனை கூப்பிடுகிறோம் பார்த்தீங்களா? அந்த தகப்பன் சொல்லுகிறார், நீ உன் குடும்பத்திற்காக நீ உழைத்து இன்றைக்கு என்னிடத்தில் வந்து உனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் எப்படி உனக்கு பலனை கொடுக்காமல் இருப்பேன்? நிச்சயமாக நான் உனக்கு பலனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒரு புது பலனை கொடுக்கிறார். இந்த பவுலுக்கு அப்படிதான் தேவன் செய்தார். காரணம், அவருக்காக ஓடினான். ஓட்டங்கள் மிகப்பெரிய ஓட்டங்கள், ஆனால் மனம் சோர்வடைந்தான். உடல் பலவீனம் வந்தது. அவனுடைய பலவீனத்தை நிமித்தமாக, ஆண்டவரே என்னுடைய சரீரங்கள் பலவீனம் அடைந்திருக்குது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், பயப்படாத, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் உள்ள தேவன் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் தேவன் பலனை கொடுப்பார். இன்றைக்கு என்னால் வேலை செய்ய முடிய பலன் இல்லை என்று சொல்லுகிறாயா? கொஞ்சம் தூரம் கூட என்னால் நடக்க முடியல என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயா? நீ கர்த்தருக்கு காத்திருந்தாய் அல்லவா? காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தாய் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாய் அல்லவா? அந்த வார்த்தை தான் உனக்கு பலனுள்ளதாக மாறுகிறது. அவருக்கு காத்திருந்த காத்திருப்பு தான் இந்த நாளுக்குண்டான, இந்த நிமிடத்துக்குண்டான, இந்த காலையிலிருந்து இந்த இரவு வரைக்கும் உனக்கு புது பலனை தேவன் கட்டளிடுகிறார். உன் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு உண்டான சரீர ரீதியான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய தேவையான பலனையும் தேவன் உனக்கு கட்டளிடுகிறார். உன் சொந்த பந்தங்களை ஆற்றி தேற்றக்கூடிய ஒரு உகந்த பலனை தேவன் கட்டளிடுகிறார். பலவீனம் என்று சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. உங்க பலவீனத்தில் பூர்ண பலன் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், எனக்கு நீ காத்திருந்தால், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறாங்களாம். ஆமென். பழைய பலன் அல்ல, பழைய சோர்வுகள் அல்ல, புதிய பலன், புதிய உற்சாக ஆவினாலே தேவன் நிரப்புகிறார். அந்த அபிஷேகம் வரும் பொழுது தேவ கிருபை பெருகுது. சிம்சோனு தேவன் மீது ஆவியானவர் இறங்கும் பொழுது சிம்சோன் பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கத்தை கிழிக்கக்கூடிய அளவுக்கு உகந்த பலனுள்ள மனிதனாக மாறினான். உங்களுக்கு அந்த பலன் இல்லையா? ஏன் மனம் சோர்வு அடைகிறீங்க? இன்னைக்கு நீங்க ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருங்க. இந்த காத்திருப்பு உங்களுக்கு புது பலனை தேவன் கட்டளையிடுவா. பாருங்க, கழுகு தன்னுடைய வயது சென்ற பிறகு தன்னுடைய ரெக்கைகள் என்ன பண்ண, சிறகு பிச்சு என்ன பண்ணுங்க, இது இருக்கும், கொஞ்சம் ஒரு ஓரமா போய் காத்திருக்கும். காத்திருந்த பிறகு அதுக்கப்புறம் பாருங்க, அது புது பலனோடு கூட, அது பழைய பலன் இல்லை, புது பலன், இரட்டிப்பான பலனோடு கூட அது எழும்பி என்ன பண்ணுங்க, மீண்டும் தன்னுடைய பணிகள் அதை செய்கிறது. அப்படிப்பட்ட பலனை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை மன சோர்வடைந்து உலக பிரமாணம் வேலை செய்து முடித்துட்டு பலவீனம் அடைந்திருப்பா என்று சொன்னால், இந்த நிமிடத்தில், இந்த செகண்ட்ல நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, அப்பா நீங்க என்னை பலப்படுத்துங்க, அப்பா உமக்காக காத்திருக்கிற, உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. உடனடியாக ஏசப்பா உங்களுக்கு பலனை கொடுப்பார். அது பழைய பலன் அல்ல, புது பலன்.
கழுகுகளைப் போல நீங்களும் சட்டையை விரித்து பறக்கக்கூடிய எழும்பி ஓடக்கூடிய உகந்த பலனை கொடுப்பார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நமக்கு மான்களுக்கு ஒத்த பலனை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த பலனோடு கூட உங்களை தேவன் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் அன்பான சொந்த பந்தங்களே, இன்றைக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். காத்திருங்கள், தெய்வ சமூகத்தில் பொறுமையா இருங்க. தேவன் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.